விஜய்க்கான சாய்ஸ் என்ன? ஏன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் விஜய் கடுமையான ஒரு தாக்குதலுக்கு சொல் ரீதியாக நான் சொல்லிடுறேன், ஒரு வாய்ப்பு அவருக்கும் நிறைய அளவுக்கான நெருக்கடிகள் தரப்படுது. நிறைய முக்கியமாக சமூக ஊடகங்களில் பத்திரிகை தொடர்பாக இல்லை அரசு தொடர்பாக சட்ட ரீதியாக இருக்கும் பொழுது பாஜக மாதிரி ஒரு பெரிய கட்சி தனக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு விஜய் நினைப்பாரா மாட்டார்? நினைக்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரு சுயநலத்துக்காக அரசியல் பண்ணல. அவர் ஒரு பாலிசியோடு வந்திருக்காரு. இவ்வளோ பெரிய தொழில் வருமானம், அவருடைய கேரியர், சொகுசு வாழ்க்கை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு 51 வயசில் இன்றைக்கும் ரஜினிகாந்த் அதை செய்ய மாட்டேன்றாரு, கமல்ஹாசன் அதை செய்ய மாட்டேன்றாங்க. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான் வைக்கிற விரும்புகிறாங்க. இவர் டோட்டலாக இதான் என் கடைசி படம்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதனால் ஈஸ் நாட் என்ன சொல்கிறது, அவருக்கு எந்த பதட்டமும் இல்லை. அவருக்கு எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. திமுகவை நீங்கள் ஐ அக்ரி ஆன் ஒன் பாயிண்ட், குடும்ப அரசியல், இந்த கொள்ளை அரசியல், திமுகவை அதிகாரத்திலேருந்து அகற்ற வேண்டும் என்பது அவருக்கு ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்குது. ஆனால் அதுக்காக அவர் கொல்லிக்கட்டை எடுத்து தலையில் சொரிஞ்சிக்க மாட்டார்ல.